நம்ம ஒரு வில்லிசே படம் இருக்கோம்யா. இங்க நம்ம இயற்கை சுற்றுச்சூழலை பத்தின ஒரு வில்லிசே படம் இருக்கும். அறிவோமா? சரி, என்னாச்சு? எனக்கு ஒரு சந்தேகம். எங்க அண்ணா ஆரம்பிக்கவே இல்லையா? ஆமாப்பா, எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து வைக்கலாம். இது மட்டும் நிகழ்ச்சி சரியா? அதனால எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து வைக்க முடியும். கடைகளுக்கு வந்துட்டு கரண்டில் அரைக்காம நல்லா இருக்குமாயா? அதனால அதை அழைச்சி அவங்க ஆசையை வாங்கிடுவோம். சரியா? நாட்டுல மழை இல்லை, விவசாயம் இல்லை, விவசாயிக்கு பாதிக்கே இல்லையா? பின்ன எப்படி நாம என்ன பண்றது கேட்கலாம். இல்ல, நாம பண்ற சில செய்தியாளர் நாட்டுல இப்ப மழை இல்லாம போச்சு சொல்லி புரியிக்க முடியாதியா? நம்ம கண்டதுலயே போயிடும். கேளு. சரியா? நல்ல மழை பெய்ய இதே மாதிரி மரத்தாயா காரணம். சரியா? மரத்தை புள்ளாத்தியும் அது வரையா? அது மட்டும் இல்லாம நாட்டுல மழை இல்லாம போச்சு. ஆமா, வான மழை பெய்யுது, பெரிய சிக்கலா போச்சு. ஆமா, அது மட்டும் இல்லாம இருசக்கர வாகனம் இருக்கு இல்லையா? அதுல இருந்து வந்த புகை, புகை வந்து இந்த ஓசோன் படலத்தையும் ஓட்டை போட்டு போயிருக்கான். கிடக்கு ஓசோன் படலத்தையும் ஓட்டை போற அளவுக்கு கொடூரமா இருக்குது புகை. அதனால எல்லாத்தையும் தடுக்கணும்னா நாம மரவட்டத்தை இனிமே விடணும். அது மட்டும் இல்லாம அந்த இடையில கொரோனா வந்துச்சு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஞாபகம் இருக்கா? ஜவுளி கடைக்கு போனோமா? கடைக்கு போனோமா? தூய்மையான ஆக்சிஜன் தேடி அங்கே இங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கணும். ஆனா இப்போ எப்படிங்க? காற்று மேல, காற்று கீழே, காற்று ரைட்ல, காற்று சைட்ல, காற்று அது மட்டுமா? எப்படிங்க? இதுக்கு எது முக்கிய காரணம் இருக்குன்னா, கணக்கில்லாம மரங்களை வெட்டுறதும், வாகனத்துக்கு வர புகையும், வாகனத்துக்கு வர புகையும், ஆலையிலிருந்து வர புகையும் தான் இதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. அதனால நாம மரம் வெட்டுறதை விடணும். சரியா? எல்லாம் நல்ல பொட்டத்துல கலந்தெல்லாம் எழுதிருக்காங்க. எவன் நட்டுவான்? நாம நட்டுறோம். இன்னைக்கே நான் நட்டவங்க நான் நட்டுறோம். இன்னைக்கே மரத்தவங்க நாம நட்டுறோம். நாம நட்டுறோம். எதை போட்டா கிணத்துல தண்ணி ஊற்றி போறதுக்கும் நாம
அந்த பிளாஸ்டிக் பை ஐயா கவர்மெண்ட் தடை பண்ண பைய அப்ப கடையில கொடுக்கலாம் அந்த பை அந்த பை வீட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கு ஒரு கட்டியாச்சு சரியா அந்த மக்களோட பை மண்ணுக்குள்ள போய் சிக்கி நிலத்தடி நீர் மட்டத்தை பூமிக்கு வராம தடுக்கு புரிஞ்சதா அப்படியா சரி ஆட சண்டா போய் ஒன்னே போச்சுங்க சரி விடுங்க நம்ம நங்க மன்னிச்சுக்கோ இனிமே போட மாட்டேன் மக்கால மக்கள் கூட தனியா பிரிச்சு போடுறேன் சரியா மெயின் காரணமா எது இருக்குன்னா முதல்ல சொன்னேன் மழைநீர் மண்ணுக்குள்ள போனாதான் நிலத்தடி நீர் மட்டும் உயரும் கிணத்துல நல்லா கேட்க நல்ல சிசி வரும் சரியா பயிரும் விளையும் கண்டிப்பா அப்படி கேட்க கண்டிப்பா முன்னேறியா அது மட்டும் இல்லாம அரசாங்கம் இதுக்குன்னே சில விதிமுறைகள் விதிச்சிருக்கு அதுல ஒரு 3 சொல்லும் எடுத்து விடுமா சரியா பிளாஸ்டிக் கவர்களை பயன்படுத்தக்கூடாது பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்யப்பட வேண்டும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் பல வெளி இருக்கலாம் சரியா இதை கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்திட்டு வரோம் நாடு முன்னேறி சரியா புரிஞ்சுதா பயிரும் விளையும் நாமளும் நல்லா சந்தோஷமா இருக்கோம் கண்டிப்பா எல்லாம் இப்படி நடந்துச்சு நான் சொல்றேன்ல இந்த பாட்டு பாடுங்க பத்தியா அதுபடி எல்லாம் கரெக்டா நடந்துச்சுன்னா நம்ம அண்ணாச்சி சொல்ற மாதிரி எப்படிங்க அவருக்கு வயிறு நிறைய மாதிரி எப்படிங்க மோர் ரசம் அடிக்கலாம் கண்டிப்பா அடிக்கலாம் கண்டிப்பா பயிரும் விளையும் அதுபடி நாம சந்தோஷமா இருக்கலாம் நிகழ்ச்சியை உறுதிப்படுத்தி கொடுத்த தமிழக முதல்வர் கூடிய நடுவர் அவர்களுக்கும் எங்கள் சட்டம் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம்.